ஸோ அசென்ஷன்னா என்ன, பரமேறுதல் அப்படின்னா என்ன? இது இந்த எண்ட் டைம்ஸ்ன்றது ஏதோ எங்கேயோ அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நல்லா மெயின் விஷயம், காஸ்பல் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட், இட்ஸ் நாட் சென்ட்ரலைஸ்ட். ஒன்னத்துக்கு உதவாத எண்ட் டைம் ஒன்று இருக்கு, அது நமக்கு தேவையே இல்லை. இயேசு இஸ்ரேல் போறாரு, வந்துட்டு போறாரு, நமக்கு என்ன பிரச்சனை? யாருக்காவது பிரச்சனையா? வரட்டும், அவர் என்ன பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன பண்ண போறாரு தானே முக்கியம். அதை பார்க்கணும்ல. அப்ப நீங்களே எனக்கு சாட்சிகள்னாரு, இல்ல இந்த ஒரு 10 பேர் சாட்சியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்களே பார்த்துட்டு இருந்தா இந்த பூமி வெந்து உருகி எழுந்து போகும், இந்த வானங்களும் மடமடவென்று கடந்து போகும், நீதி வாசமா இருக்கும், புதிவான புதிய என்ன சொன்னா? What he says is, he's telling folks, listen, as you stand firm in faith, as you stand firm in your battle, God will change the settings ன்னு சொல்றாரு. வானம் பூமி மாறுற மாதிரி மாத்திடுவாரு. வானம் பூமி மாறினா அதோட மீனிங் என்னன்னா, வானம் பூமியை மாறுற அளவுக்கு டோட்டல் சேஞ்சஸ் தான் will happen. When you stand in faith, that's how it happen. One season will end and you'll suddenly be in a new season. ஆனா இந்த வானம் பூமின்னு ஏன் அது சொல்றாருன்னா, இட்ஸ் ஆன் God is talking on a larger scale. அப்ப தானியேல்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கும் நிறைய காரியங்கள். இந்த ராஜ்யம் வரும், அடுத்து ஒன்று வரும், அடுத்து வரும். நீங்க சில பேர் யோசிக்கலாம், என்னங்க 4 ரோமர் ராஜ்யத்தோடு நிறுத்திட்டாரு, ஒரு இயேசுக்கு பின்னாடி எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது, எத்தனை எம்பையர்ஸ் வந்தது, அதெல்லாம் அவையே அவர் பேசவே இல்லை, ஏன் இதோட நிறுத்திட்டார்? மற்ற ராஜ்யங்களுக்கு காலங்களும் சமயங்களும் ஆகும் மட்டும் அவைகள் இருக்கும், அதுக்கப்புறம் அவைகள் இருக்காது. ஆனா இந்த ராஜ்யத்துக்கு எந்த டைமே கிடையாது, எந்த காடே கிடையாது. இந்த ராஜ்யம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம், மனுஷகுமாரோட சாயலுக்கு ஒப்பானது. வானத்து மேகங்களோட வந்தாருன்றது நிறைய பேர் எப்படி படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், மேகங்களோட கீழே வர்றாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். லேண்ட் இல்லாதவங்க லேண்ட் வாங்க, ஏற்கனவே லேண்ட் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்க, நிறைய லேண்ட் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா பூமியை சுதந்திரிக்கிறோம். லேண்ட் வாங்குறது பயங்கர ஆவிக்குரிய விஷயம். அது இந்த பொருளாதாரது, அப்புறம் வந்து பூமிக்குரியது, இப்படி கிறுக்குத்தனமா யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிருங்க, ரோமர் 4 போட்டிருக்கேன், அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவேன். So every time a believer buys a land and it's registered in his name, even in the earthly system, that's very important. The truths of God are not just for the heavenly systems where nothing is visible in heaven la irukku, enga record la irukku, adala illa. It will be on earth as it is in heaven. So ascension is connected with dominion and authority. அன்றைய நாளில் எங்களோட பேச முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள வார்த்தை புறப்பட்டு வர முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய எல்லா தடைகளும், எல்லா விதமான அன்றைய மனதிலே காணப்படுகிற குழப்பங்களும் நீங்குவதாக. இந்த வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம். அப்படியே உடைய வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை உண்டாக்குவதாக, வெளிப்பாடுகளை உண்டாக்குவதாக இந்த கருத்தை கொடுக்கிறோம். எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம ரொம்ப கொஞ்ச நாள் வந்து இந்த காட் ஆஃப் வெஞ்சன்ஸ், நீதியை சரி கட்டும் கர்த்தர் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்தோம், ஒரு நாள் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சின்ன டிவியேஷன்றதோட அது ஒரு அதோடைய எக்ஸிகியூஷனோட பார்ட்ல வர்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அது வந்து நான் பேச போறேன். இந்த கான்ஃபரன்ஸ்ல இதை பத்தி நான் கொஞ்சம் பேசியிருந்தேன். ஸோ அதோடைய கண்டினியூஷனா வந்து நான் தொடர்ந்து பேச போறேன். ஓகே, ஸோ ரெவலேஷன் 11 and 12 அதுல இருந்து நான் பேசுனேன், இந்த அசென்ஷன் பத்தி பேசினேன். சரியா? ஸோ அசென்ஷன்னா எப்படி சொல்றது, உயர எழும்புதல் அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் அதுக்கு. பட் நான் கரெக்டான தமிழ்ல என்னன்னு சொல்றேன் நான். ஓகே, இல்ல பரமேறுதல் அப்படின்னு வைக்கலாம், அசென்ஷன் அப்படிதான், பரமேறுதல் அப்படின்னு வைக்கலாம். சரி, ரைட். ஸோ அசென்ஷன் பத்தி நான் கொஞ்சம் பேச போறேன், கொஞ்சம் அது தேவைன்னு நினைச்சேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அசென்ஷனுடைய ஃபவுண்டேஷன் அது எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம், அதுல 1ல இருந்து கூட வாசிங்க. தானியேல் 7, 1ல இருந்து கூட வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின.
நீண்டது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகுமட்டும் அவைகள் உயிரோടെ இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருந்தது. அசென்ஷனுடைய ஃபவுண்டேஷன் அதுதான் நீங்க பேசலாம் நினைச்சிருக்கேன். ஓகே, அசென்ஷனுடைய ஃபவுண்டேஷன். ஸோ அசென்ஷன்னா என்ன? நான் சொன்னேன் அசென்ஷன்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து பரமேறுதல் அப்படின்ற வார்த்தை கரெக்டானதா இருக்கும். ஓகே, பரமேறுதல் அப்படின்னா என்ன? ஓகே, அப்படின்றதுக்காக தான் இப்ப நான் இந்த பேசேஜ் படிச்சேன். தானியேல் வந்து ஒரு மிக முக்கியமான தீர்க்கதரிசி. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இஸ்ரேல் ஸ்பெசிபிக்காவே நிறைய பேசியிருப்பாங்க. சரியா? இஸ்ரேலுடைய ஸ்பெசிபிக்கா மட்டும் பேசியிருப்பாங்க நிறைய. அந்த அந்த இதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்கோர்ஸ் அவங்க சொன்னது நமக்கும் பொருந்துகிற காரியங்கள் இருக்கிறது, அநேகம் இருக்கிறது. ஏன்னா நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர். ஆனா டேனியலோடது ஏன் விசேஷமானது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, டேனியல் வந்து ராஜ்யத்தை புரிந்து கொண்டான். அவனுக்கு அது அல்லனா அவனுக்கு அது கொடுக்கப்பட்டது, அந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ராஜ்யம் தானியல் புஸ்தகத்தை வச்சுதான் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் சமீபமாக புஸ்தகமே பண்றாரு. ஜீசஸ் பேசுற நிறைய வந்து டேனியலோட பேஸ் பண்ணி தான் பேசுறாரு. புக் ஆஃப் டேனியலை வச்சுதான் பேசுறாரு நிறைய. அவரும் சொல்றாரு அதை, தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்றாரு. சரியா? சோ அதனால வந்து தானியலை கோட் பண்றாரு, ஜீசஸை கோட் பண்றாரு. குறிப்பா வந்து இந்த ராஜரீகம், ராஜ்யம், ஆளுகை அது பத்தி பேசும்போது தானியலை கோட் பண்றாரு. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் தானியலை வந்து எண்ட் டைம்ஸ்ன்ற வார்த்தையோட சம்மந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. எண்ட் டைம்ஸ்ன்ற வார்த்தையோட கிங்டமோட சம்மந்தப்படுத்தி தான் கரெக்டா இருக்கு. எண்ட் டைம்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகே, அதுவுமே பாத்தீங்கன்னா அது அது நிறைய பேர் சொல்றது வந்து ஹம்பக் இன்டர்பிரேஷன். இன்டர்பிரேஷன்ஸ் தான் ப்ராப்ளம். கிறிஸ்டியானிட்டியோட சிக்னஸே இன்டர்பிரேஷன்ஸ் தான். வெரி புவர் இன்டர்பிரேஷன்ஸ், வெரி வெரி ஷாலோ இன்டர்பிரேஷன்ஸ். பைபிள் டீப்பே போகாம இன்டர்பிரேட் பண்றது தான் தியாலஜிக்கல் கர்ஸ். அது கர்ஸ் ஆஃப் தியாலஜி. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம கரெக்டா பண்றது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா இன்டர்பிரேஷன் தப்பாயிருச்சுன்னா எல்லாமே தப்பாயிரும். மீனிங் தப்பு, அப்ளிகேஷன் தப்பு, எல்லாம் தப்பு. நம்ம மைண்ட் வந்து இட் வில் கெட் காட் இன் டு தியாலஜிக்கல் fallacies, errors. அது போய் மாட்டிடும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்பிரேஷன். ஸோ இப்போ எண்ட் டைம்ஸ்ன்றது எப்படி இன்டர்பிரேட் பண்றோம்? இப்போ நாம் ஒரு யுகத்தில் இருக்கிறோம். ஓகே, எல்லா யுகங்களும் முடிவு வரும், புது யுகங்கள் ஆரம்பிக்கும். சரியா? பேதுரு எழுதினாரு, இந்த பூமி வெந்து உருகி எழுந்து போகும், இதனுடைய எலிமெண்ட்ஸ் தான் வில் பர்ன் ஆஃப். நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, தட் வேர்ட் இஸ் வெரி ட்ரூ டுடே மோர் தேன் எனி அதர் டைம். அதுக்காக வந்து அவனா அப்படியே புதிய வானம் புதிய பூமி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே இந்த வானம் அப்படியே போயிட்டு வேற வானம் வரும். சரி, வானம் இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு வானம், எங்களுக்காக பிரச்சனையா? இந்த இருக்க வானத்துக்கு பிரச்சனையா? அதுக்காக பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கு வானம், அது பாட்டு இருந்துட்டு போகுது. பூமி நல்லா தான் இருக்கு, அப்பப்போ வெள்ளம் எல்லாம் வருது. அது நம்ம குளத்துக்குள்ள அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சா வெள்ளம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வருது. ஆனா பூமியுமே அப்படி ஒன்றும் ப்ராப்ளமா இல்லை, நல்ல நல்ல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பூமியில இருக்கு. நான் சொல்றது மக்களை சொல்லலை, நான் சொல்றது பூமியில் இருக்கிற காரியங்கள் சொல்றேன். A lot of nice things. Okay, of course it's fallen earth, it has to be redeemed, அதெல்லாம் I agree, but at the same time it has nice things which it should be redeemed. That should not be burned down, it should be redeemed. So what was he talking? இந்த பூமி வெந்து உருகி எழுந்து போகும், இந்த வானங்களும் மடமடவென்று கடந்து போகும், நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி. என்ன சொன்னா? What he says is, he's telling folks, listen, as you stand firm in faith, as you stand firm in your battle, God will change the settings ன்னு சொல்றாரு. வானம் பூமி மாறுற மாதிரி மாத்திடுவாரு. வானம் பூமி மாறினா அதோட மீனிங் என்னன்னா, இப்ப வந்து வெதர் மாறி வருது. ஓகே, இப்போ வந்து ஒரு வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் என்ன வருது? மழை வருது. ஸோ வானம் பூமி மாறிடுச்சு. கரெக்டா? வானம் மாறுது, பூமி மாறுது. வானத்துல தண்ணி வருது, பூமியில தண்ணி தேங்கி நிக்குது, மாறுது. அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம சொல்றோம், கிளைமேட் மாறுதுன்னு சொல்றோம். அதே தான் சொல்றாரு, வானம் இந்த பூமி இதெல்லாம் போயிடும். வாட் யூ see is not permanent. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். So I'm telling you, as you stand in faith, God will end this age around you and bring a new age into your life. இது இந்த எண்ட் டைம்ஸ்ன்றது ஏதோ எங்கேயோ அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நல்லா மெயின் விஷயம், காஸ்பல் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட், இட்ஸ் நாட் சென்ட்ரலைஸ்ட். ஓகே, சென்ட்ரலைஸ்ட்னா என்ன? சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ஸ்னா யாரோ எங்கேயோ உட்காந்து பட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கவர்மெண்ட், நம்ம ஊர் கவர்மெண்ட்லாம் சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட் கிடையாது. சொல்லிப்பாங்க டீசென்ட்ரலைஸ்ட், ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு திட்டம் பண்றாங்க, அவங்ககிட்ட கேட்டா பண்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுவாங்க. சொல்லிப்பாங்க நாங்க டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு, எல்லா இண்டிவிஜுவல்ஸ் கன்சர்ன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பாலம் கட்டணும்னு திடீர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு வந்து ஒருத்தன் சொன்னா, இந்த ஊருக்கு இந்த பேர் வச்சுக்கல, பாலம்னு வச்சுக்கலாம், ரிங்கிங்கா ஒரு நேம். இந்த ஊருக்கு பதில அந்த பேர் வச்சுக்கலாம், ஏன்னா ஊரா பாலமா இருக்கு. மதுரையில கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா பாலம், கண்ட இடத்தையும் பாலம் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது கட்டுறதுக்கு முன்னாடியும் கிரௌட் இல்லை, கட்டுன பின்பும் கிரௌட் இல்லை. எது கட்டினாங்க, ஏதோ தீர்க்க தரிசனமா யாராவது சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ரகசியமா எது கட்டினாங்கன்னு தெரியல. இதுல யார்கிட்ட கேட்டா கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தோணா கட்டுவாங்க. சோ இதுதான் டீசென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி பிரசங்கமும் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னா, அப்பதான் பவர் வில் பி இன் தேர் ஹேண்ட்ஸ். சேம் திங் மார்ட்டின் லூதர் fought against 500-600 years before. Same way it's still now. Okay, so decentralized, ஆனா ஆக்சுவலா பிப்ளிக்கலி இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட். ஏன்னா சுவரை அடிக்க ஒரு கூட்டம், சுவரை அடைக்கவும் திறப்பினருக்கும் ஒரு கூட்டத்தை தேடினேன்னு சொல்ல, ஒரு மனுஷனை தேடினேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க வரும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து உத்தம இருதயத்தோட ஒரு குரூப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லல. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் மினிஸ்ட்ரி இருக்கும், என்ன கேட்கறாங்க, எத்தனை பேர் கிரௌட் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வருவோன்றாங்க. அதாவது நம்ம பைபிள் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் இல்ல. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மனுஷனை தேடி இயேசு பேசுறதுக்கு போனாரு. ஓகே, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், விசுவாசிக்கிற குரூப் எதுவோ. சோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ப்ரீச்சர்ஸ் செய்யக்கூடாது, கிரௌட் எவ்வளவு கேட்கறாங்க. ஆண்டவர் அந்த மாதிரி தான் இருப்பாரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் வந்து அவர் வருவாருங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆளுக்கா அவர் போவாரு. சுவிசேஷமே ஒரே ஒரு ஆள் தான் ரட்சிக்கவே விடுவோம், மொத்தமே அவர் விசுவாசிப்பானா அவனுக்காக வந்து மறித்து புதிய ஆவியை அனுப்பி ஒரு ஆளுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பாரு. அவர் அப்படிப்பட்டார். ஓகே, சோ அதனால இட்ஸ் a decentralized thing, it's not centralized. சோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எண்ட் டைம்னா எங்கேயோ ஏதோ நடக்க போகுது, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கிறோம். there is no spectator here, everybody is a participant.
நோ ஸ்பெக்டேட்டர் ஹியர். ஸோ எண்ட் டைம்னா என்னன்னா உங்களுக்கு எண்டு. உங்க வாழ்க்கையில எந்த இருக்கிற காரியங்கள் யுகங்கள் மாறும். அதாவது சீசன்ஸ் வில் சேஞ்ச், கிளைமேட்ஸ் வில் சேஞ்ச். வானம் பூமியும் மாற அளவுக்கு டோட்டல் சேஞ்சஸ் எல்லாம் வில் ஹேப்பன். When you stand in faith, that's how it will happen. One season will end and suddenly you'll be into a new season. ஆனா இந்த வானம் பூமின்னு ஏன் அது சொல்றாருன்னா, இட்ஸ் ஆன் காட் இஸ் டாக்கிங் ஆன் a larger scale. இப்போ வந்து சர்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இடத்துல இருக்குது, அது வீக்கா இருக்குது, அதால பெரிய லெவல்ல சூப்பர் நேச்சுரல் ஒன்றும் பண்ண முடியல, அப்படி இருக்குது. ஓகே, ஆனா அந்த that is going to come to an end. Yes, we are seeing miracles, testimonies and all. That's all fine. We are seeing such things. ஒண்ணுமே நடக்கல நான் சொல்ல வரல, but this is not how the church should be. This is not what God, how God intended us to be. Look at your life. This is not how God intended you to live. He intended you to live a God quality life, a kingly life. Okay, so you need an end time now. You need certain things to end in your life and certain things to begin in your life. So அதையே மாஸ் லெவல்ல பெரிய லெவல்ல பண்றதா நியூ ஹெவன் நியூ எர்த்ன்றது. அதான் மீனிங். பட் அதுவா வராது. Somebody should stand and wait and pray. They should not compromise on their desires. They should not compromise on their expectation from God. And they stand firm and keep expecting, despite devil throwing every obstacles your way, despite devil attacking your faith viciously with all negative words, negative situations, negative people. Standing firm. If you stand firm, you will bring down new heaven and new earth. Everything will transform. Complete transformation will happen. Okay, so இதுதான் எண்ட் டைம்னா இதுதான் உருப்படியான எண்ட் டைம். ஓகே, ஒன்னத்துக்கு உதவாத எண்ட் டைம் ஒன்று இருக்கு, அது நமக்கு தேவையே இல்லை. இயேசு இஸ்ரேல் வருவார், வந்துட்டு போறாரு, நமக்கு என்ன பிரச்சனை? யாருக்காவது பிரச்சனையா? வரட்டும். அவரு என்ன பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன பண்ண போறாரு தானே முக்கியம். அதை பார்க்கணும்ல. அப்ப நீங்களே எனக்கு சாட்சிகள்னாரு, இல்ல இந்த ஒரு 10 பேர் சாட்சியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்களே பார்த்துட்டு இருந்தா. ஓகே, சோ தானியேல் வந்து முக்கியமான நபர். ஏனென்றால் ராஜ்யம், யுகம், காலங்கள் இதை பற்றியுள்ள தரிசனங்கள் தானியேலுக்கு அருளப்பட்டது. தானியேல் டைம்ல இஸ்ரேல்ல ராஜா இல்ல, அவன் அந்நிய தேசத்துல இருந்தான். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சூப்பர் பவர்ஸ் எழும்பி கொண்டு வந்த காலம். You can argue David and Solomon were equally super powers. They had large lands they were ruling, but அவங்க ரூலிங் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அவங்க எப்படி இருந்ததுன்னா, அவனவன பிடிச்சி எல்லாம் எனக்கு ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர பாபிலோனியன் எம்பையர்ல இருந்து ஒரு சேஞ்ச் வந்தது. பாபிலோன் தான் ஃபர்ஸ்ட் அப்படி மாஸ் எம்பையர். அவங்க லாங்குவேஜ் போய் எல்லாருக்கும் சொல்லி தரது, அவங்க கல்ச்சரை போய் எல்லாருக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்றது, கல்ச்சுரல் லிங்குஸ்டிக் இன்ஃபுளுன்ஸ் தான் வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டைம். நம்ம பிரிட்டிஷோட இம்பாக்ட் இப்போ இந்தியாவில் இன்னும் இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம ஒய் ஆர் வி டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ பிரிட்டிஷோட இம்பாக்ட் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு இந்தியாவில். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் முதல் ஆரம்பிச்சது அப்பதான். ஓகே, பாபிலோன் இதுல தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து அவன் கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி கான்குவஸ்ட்லாம் வந்து வெறும் எக்கனாமிக் கான்குவஸ்டா இருந்தது, ஃபினான்ஷியல் கான்குவஸ்ட். போவேன், அவன்கிட்ட இதெல்லாம் எடுத்து வந்துடுவேன், நான் வச்சுப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு புதுவிதமான காரியங்கள் வர ஆரம்பித்தது. ஸோ பாபிலோன்ல ஃபர்ஸ்ட் பாபிலோன் கிங்டம் இருந்தது. ஸோ இந்த 4 மிருகங்களை அவன் பார்க்கறது, அதை தான் அவன் பார்க்கறான். அதுதான் அவனுக்கு சொல்லப்படுகிறது. பாபிலோனியன் எம்பையர் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து 2வது எம்பையர் வந்து மேடோ பெர்ஷியன் எம்பையர், அதான் அந்த பேர்ன்னு பார்க்கறான். 3வது எம்பையர் வந்து அலெக்சாண்டருடைய கிரீஸ், அவங்களோட இது. அது வந்து 4 விங்ஸ் இருந்ததுன்றதுக்கு ஏற்ற மாதிரி 4வது டிவைட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் 4வது அவன் பார்க்கறது ரோமன் எம்பையர், அதுதான் அவன் பார்க்கறான். சரியா? சோ என்னன்னா, இப்ப தானியேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது. பாபிலோன்னா வாழ்ந்தான், அப்புறம் மேடோ பெர்ஷியன் கிங்டம் டைம்லயும் வாழ்றான். அந்த டைம்ல வாழும்போது getting a glimpse of this kind of mass kingdoms. அப்ப ஒரு யூதனா இருந்தவன், ஒரு க்ளோஸ் கல்ச்சர்ல வாழ்ந்துட்டு இருந்தவன் இந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா நடக்குதுங்க, ஏதோ புதுசா இருக்கு, ஏதோ சொல்லி தராங்க, நம்ம அதெல்லாம் படிக்கிறோம், நம்ம இது பண்றோம், இந்த ஆபரேஷனே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் அவனுக்கு காட்டுறாரு, அப்ப இல்லப்பா இதே மாதிரிதான் என் கிங்டம் வரப்போகுது, அடுத்து வரப்போகுது, இதுக்கு அடுத்து இந்த 4க்கு அடுத்து வர்றது, ரோமன்ஸ்க்கு அடுத்து வர்றதான் என் கிங்டம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த 4வது கிங்டம் வந்து இந்த அந்தி கிறிஸ்து இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான். அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் வந்து இந்த அந்தி கிறிஸ்து வர்றான்னு சொல்லிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். அந்த வந்துட்டான் எலான் மஸ்க் தான் அந்தி கிறிஸ்துவான்னு, ட்ரம்ப் அந்தி கிறிஸ்து, இப்படி நம்ம சொல்லுவாங்க, அதை பொழுது போதா பேசிட்டு இருப்பாங்க. சோ அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அப்ப நான் பேசிட்டு இருந்தேன், உங்க பிள்ளை கொக்கோ மேலன் பாக்குது தெரியுமா அப்படின்னு. ஆமா பாக்குது. அது எப்படி பண்றாங்க தெரியுமா, குழந்தைகள் வந்து அடிக்ட் ஆகணும்னே பண்றாங்க. தயவுசெய்து பார்த்துட்டு இருக்கவங்க, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கோகோ மேலன்னா பார்த்தா தயவுசெய்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு.
ஸோ கோகோ மெலன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எப்படி அதை பண்றாங்க தெரியுமா? குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அண்ட் இட் சீரியஸ் பிக்சர்ஸ் ஆர் மூவிங் இன் வெரி ஃபாஸ்ட் ஃப்ரேம். இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின் டெவலப்மெண்ட். ஓகே, நாங்க ஃபெய்த்ல இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க. அப்படிலாம் நான் எதுவும் பிரசங்கம் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஃபெய்த்ல இருக்கோம்னு சொல்லிட்டு சும்மா விஷத்தெல்லாம் குடிக்கக்கூடாது. எவனாவது விஷத்தை குடிச்சா ஒன்றும் ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்காக நம்மளே எடுத்து குடிக்கக்கூடாது. அது மாதிரி தான் அது. நீங்க போட்டு விடுறது போட்டு விடாதீங்க. ஐயோ பிள்ளை என்ன பண்ணா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஞானம் கொடுப்பாரு. இல்லைன்னா யோசுவா பண்ணதை எடுத்து திரும்ப திரும்ப படிங்க. யோசுவா இரவு முழுவதும் நடந்து போனா படிங்க. அப்போ உங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு அந்த வசனத்துல இருந்து வரும். ஜோக்கா சொல்ல சீரியஸா சொல்றேன். ஓகே, ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி பண்றாங்கன்னா, அவங்க வந்து உட்காந்து இப்படியே பிள்ளைங்களை பார்க்க விட்டு போட்டு விட்டு அதுங்க பிள்ளைங்க அதை பார்த்து அடிக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் டெஸ்டிங் நடக்குது அவங்க ப்ராடக்ட். ஸோ இடையில ஒரு குழந்தை எந்திரிச்சு போச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவாங்களாம். ஆஃப் பண்ணல, சாரி, ட்வீக் பண்ணுவாங்களாம். அதை சேஞ்ச் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அடிக்ஷன் அதிகப்படுத்தணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு சொன்னேன். இதுதான்ப்பா அந்தி கிறிஸ்துன்னு சொன்னேன். இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி இங்க செயல்படுது. ஒரு சின்ன குழந்தைகளோட எதிர்காலத்தை கெடுக்கணும்னு யார் செயல்படுவா? அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சொன்னேன். கோச்சிட்டாரு. நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. கிண்டல் அடிக்கலப்பா, இதெல்லாம் நீ உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டேன். உங்க கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பெல்லாம் செயல்படுதுன்னு? இதை உங்களுக்கு பிரச்சனை என்ன புரியுதா? இதுல எல்லாம் தெரிய மாட்டேங்குது அந்தி கிறிஸ்து. எங்கேயோ வரப்போறேன், இந்த வந்துருவேன், அந்த சீட்ல உட்காந்துருவேன், எங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அதெல்லாம் ஆன்டி பிப்ளிக்கல், ஆன்டி ஸ்கிரிப்சுரல் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து வேர்ல்ட்ல உட்கார போறான்னு பைபிள்ல வேர்ல்ட்ல நிறைய பேர் உட்கார ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பிசாஸ் வந்து உலகத்தின் அதிபதி அப்படின்னு அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனே உட்காந்துருக்கான். அவன் சொல்லிட்டான். சொல்லிட்டு அந்த மாதிரி போஸ்ட் எடுத்து உட்காந்துருக்கான். ஆண்டவரும் அவனை அதை சொல்றாரு. ஏன்னா அவன் அப்படி வஞ்சித்து வச்சிருக்கான்றத சொன்னாரே தவிர அவன் தான் ரைட்ஃபுல் ஓனரு, அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. சோ அவன் வந்து அப்படி இருக்கிறதுனால அவனுடையவர்கள் அந்த மாதிரி நாங்க பவருக்கு வரணும் ஆசைப்படுவாங்க. அது ஓகே தான், இயல்பு தான். அதுக்காக ஃபுல்லா அதையே ஃபோக்கஸ் பண்ணி இந்த அந்தி கிறிஸ்து வந்துட்டான், இந்த வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவை விட்டுட்டோம்னு அர்த்தம். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அந்தி கிறிஸ்துவில் விழுந்தீர்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் போயிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்க போயிடாதீங்க. ஓகே, சோ தானியேல் வந்து பாக்குறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாருப்பா 4 ராஜ்யம் வரும் அடுத்து. இதே மாதிரிதான் பாபிலோன் மாதிரி இன்னொன்னு வரும், அதுக்கப்புறம் இன்னொன்னு வரும், அதுக்கப்புறம் இப்படி 4 ராஜ்யங்கள் வரும். ஆனா அந்த ராஜ்யங்கள் வந்துட்டு இருக்கும் போதே நான் ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன். பூமியில இந்த ராஜ்யங்கள் இருக்குது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீண்ட ஆயுசுள்ளவர் வந்துட்டார். சாரி, நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வர்றாரு. 13வது வசனம் பாத்தீங்கன்னா, ராத் தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்க நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதமா இருக்கும். சோ இவர் வந்துட்டாரு. யாரு? மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் வந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். சரியா? ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12வது வசனம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகை என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயம் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோட இருக்கும்படி கட்டளை இடப்பட்டது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, சில மிருகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கு, சில மிருகங்கள் வலுவிழந்திருக்குது. ஆனா நீண்ட ஆயுசுள்ளவர் வர்ற மட்டும், அப்புறம் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வர்ற மட்டும் அந்த மிருகங்கள் ஒருவேளை பவர் இல்லைனாலும் சும்மா சுத்திட்டு இருக்குமா அப்படி. ஓகே, சோ அப்ப தானியேல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கும் நிறைய காரியங்கள். இந்த ராஜ்யம் வரும், அடுத்து ஒன்று வரும், அடுத்து வரும். நீங்க சில பேர் யோசிக்கலாம், என்னங்க 4 ரோமர் ராஜ்யத்தோடு நிறுத்திட்டாரு, ஒரு இயேசுக்கு பின்னாடி எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது, எத்தனை எம்பையர்ஸ் வந்தது, அதெல்லாம் அவர் பேசவே இல்லை, ஏன் இதோடு நிறுத்திட்டாரு? அதாவது ஆண்டவரை பொறுத்தவரை அவருடைய குமாரனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் தான் கணக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறவனா அவர் மதிக்கிறது இல்லை. ராஜான்னு சொல்லலாம், அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் அவர் பெருசா மதிக்கிறது இல்ல. ஏன்னா ஒன்ஸ் இவரோட ராஜ்யம் செட் ஆன பிறகு அது மட்டும் தான் அவர் போக்கஸ். வேற யாரை பத்தி அவர் மதிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அதை ஹேண்டில் பண்றது பெரிய வேலையும் கிடையாது, ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அவரை பொறுத்தவரை. அதனால அவர் அதை பத்தி நாங்க கண்டுக்கிறது இல்லை. ராஜ்யத்தை அனுப்பணும், ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கணும், அந்த ராஜ்யத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லிட்டு ஏன் எல்லாருக்கும் பிரசவம் பண்ணாங்க? மறந்துடுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு ஏன் பிரசவம் பண்ணாங்க? ஏன் பண்ணாங்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்படும் ஏன் சொன்னாரு? போய் சொல்லுங்கன்னு ஏன் சொன்னாரு? அது தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சொன்னாரு சொல்றீங்களா? ஏன் சொன்னாரு?
இப்போ எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு ஏன் சொன்னார்? இதெல்லாம் நான் கேள்வி ஏன் கேட்கறேன்னா, நல்லா உங்களுக்குள்ள இது இறங்கிடும். அப்பதான் ப்ராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கு கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க சிச்சுவேஷனை. கரெக்டா ஜெபம் பண்ணுவீங்க. கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க மற்ற கிறிஸ்தவர்களோடு வெளியே போகணும், பேசணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்க இருக்கிற வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களுக்குள்ள வராது. என்ன வஞ்சிக்கிற ஆவி? இந்த ராஜ்யத்தை பத்தியே மறக்கடிக்கிறது, மழுங்கடிக்கிறது, இந்த அங்கிட்டு பாரு, இங்கிட்டு பாரு, வருகையை பாரு, அதப்பா இதப்பான்னு சுத்த விடுறது, இந்த மழுங்கடிக்கிற ஆவிகள் வந்து உங்களுக்கு காப்பாற்றப்படும். அப்ப இது நல்லா உள்ள இறங்கினாதான் நீங்க இது பண்ணுவீங்க. ஏன் போய் ராஜ்யத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு ஏன் சொன்னாரு? சொல்லுங்க, ஏன் சொன்னாரு? இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன் எல்லாத்தையும் சொன்னாரு? ராஜ்யத்தை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, நிறைய ராஜ்யங்கள் இருந்தது. அந்த ராஜ்யங்கள்லாம் முடிவு ஒரு லிமிட்டட் டைம். நல்லா கவனிச்சு பாருங்க. மற்ற ராஜ்யங்களுக்கு காலங்களும் சமயங்களும் ஆகும் மட்டும் அவைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அவைகள் இருக்காது. ஆனா இந்த ராஜ்யத்துக்கு எண்ட் டைமே கிடையாது. எண்ட் கார்டே கிடையாது. இந்த ராஜ்யம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம். நித்தியமா இருக்கிற ராஜ்யம். சரியா? சோ என்ன சொல்ல போற செய்தி என்னன்னா, இப்ப புது ஆள் வந்தாச்சு. ஓகே, புது ஆளுகை வந்து விட்டது. புது கிங்டம் வந்துருச்சு. புது ராஜா வந்துட்டாரு. பழையவர்கள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாங்க. புதுசா வந்துருச்சு எல்லாம். இப்ப இது இந்த ராஜா சாதாரண ராஜா இல்ல, பூமியை உடையவர். பூமி இவருக்கு சொந்தமானது. பூமி இவருக்கு சொந்தமானது. மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். மெல்கிசேதேக்கே ஆபிரகாமோட விசேஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கானான் மட்டும் வாக்கு பண்ணப்பட்டது. அவன் தேவனை கானான் கொடுக்க போறவர் அப்படின்னு விசுவாசித்தான். டவுட் பண்ணல, அதை விசுவாசித்தான் ஆபிரகாம். ஆனா மெல்கிசேதேக்கு ஏன் பெரியவன் அப்படின்னா, மெல்கிசேதேக்கு வெறும் கானான் கிடையாது. மெல்கிசேதேக்கு வந்து வானத்தையும் பூமியும் உடையவர், கர்த்தர், உன்னதமானவர், தி மோஸ்ட் ஹை. தி மோஸ்ட் ஹை அப்படின்ற ரெவலேஷன் வந்து ஏப்ரஹாமுக்கே அந்த பாயிண்ட்ல தான் வருது. மோஸ்ட் ஹை அப்படின்றது உன்னதமானவர் அப்படின்னா அவர் மாதிரி யாரும் ஈக்குவலே கிடையாது. அவர் பயங்கர பெரியவர். அவர் வெறும் ஆபிரகாமின் தேவன் இல்ல, அவர் உன்னதமானவர். இஸ் மோஸ்ட் ஹை. அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் தான். அவர் வந்து வேற லெவல். லிட்டரலா அவர்தான் அப்படி சொல்லணும். வேற லெவல், வேற யாரும் சொல்ல முடியாது. மகா பெரியவர், மகாதேவன். சோ அப்படிப்பட்டவர் அவர். ஓகே, சோ இவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவன். அந்த உன்னதமானவர், அது அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி சேம் வேர்ட் டேனியல் ஃபுல்லா வரும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யங்கள் ஆளுகை செய்து. அதை எழுதினவன் ஒரு மிக உன்னதமான ராஜா அந்த நாட்கள்ல. நேபுகாத்நேசர் எழுதுறான், உன்னதமானவர் மனுஷருடைய இருதயங்களில் ஆளுகை செய்து, மனுஷருடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்து, தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். அண்ட் ஈவன் த பேசஸ்ட் ஆஃப் மென் அவரால் உயர்த்த முடியும் அப்படின்னு எழுதுறார். ஓகே, உன்னதமானவர், மோஸ்ட் ஹை. சோ இந்த ரெவலேஷன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், உன்னதமான தேவன் அப்படின்றவர், அது வானத்தையும் பூமியும் உடையவர். சோ இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. அவன் கட்சி ஆரம்பிச்சான், ஓகே. ஆனா இப்ப இவர் கட்சி ஆரம்பிக்கிறார். இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இது பெரிய கட்சி. இந்த கட்சி என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு ஜெயத்தோட தான் உள்ள நுழையுது. என்னது? சோ இதைத்தான் சொல்றாரு. சார், நீங்க இருக்கிற கட்சியில மூட போது, எங்க கட்சி மட்டும் தான் இருக்க போது, ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட லேண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துக்க போறோம். எல்லாம் ராஜ்யத்தினுடையது. Everything belongs to the son. Emphatically we can say that. ஏன்னா ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை, பூமியே அவருடையது. அதனாலதான் தைரியமா ஆபிரகாமுக்கு பூமியை கொடுக்கறேன்னு சொன்னாரு. என்ன தைரியத்துல சொன்னாரு? உலகத்தை சுதந்திரிப்பான். சில பேர் நினைக்கிறாங்க, எங்க சென்னையில லேண்ட் விற்கிற ரேட்டு, எங்க ஊர்ல லேண்ட் விற்கிற ரேட்டு, மெயின் ஏரியாலாம் எவ்வளவு ரேட்டு லேண்ட் போயிட்டு இருக்கு தெரியுமா? இதுல எந்த தைரியத்துல எங்க சொன்னார் உலகத்தை சுதந்திரிப்பான்னு? ஏன்னு சொன்னார்னா, நீ இன்னைக்கு எவன் பேர்லயும் பட்டா இருக்கலாம், நீ தோண்டி பார்த்தனா கடைசியில அது என்னது ஒண்ணு போட்டு வில்லங்கம்மா ஒண்ணு போட்டு பார்ப்பாங்களே, போட்டு பூர்வீகம் என்னன்னு சுத்தி அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவன் அவர் பேர் தான் வந்து நிற்கும். அவர்தான் ஓனர், ஆதிக்குடி, பூர்வக்குடி அவர்தான். புரியுதா? சொல்றாங்க நாங்க தாங்க ஆதிக்குடிகள். இப்ப நியூசிலாந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல. பாத்துருக்கீங்களா? ஹக்கான்னு ஒண்ணு இருக்கு, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. பயங்கரமா ஆடுதுங்க. எதுக்குன்னா வந்து அவங்க தான் பூர்வக்குடியா, இவங்க வெள்ளக்காரங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குங்க. அது ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க கீழே. அதாவது அதை இது பண்ணி அதுக்காக ஹக்கா டான்ஸ் ஆடி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப யாரு பூர்வக்குடி? இவன் தான் பூர்வக்குடி. இல்ல அவன் சொல்றான், இல்ல நான் தான் வந்தேன், சோ இந்த லேண்டை நான் தான் சரி பண்ணி கொடுத்தேன், அது எனக்கு தான் சொந்தம், இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. சோ சார், 2 பேரும் வெளியே போங்க. நீங்க பட்டா வில்லங்க போட்டு பாருங்க, ஈஸி போட்டு பாருங்க, கடைசியில யார் பேர் வரும்? உன்னதமானவர் தான் வந்து நிற்பாரு கடைசியில. மோஸ்ட் ஹை. Because heaven and earth belongs to him. Because
he created it by his word. நம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அதனால நான் கான்ஃபிடன்ஸ் சொன்னேன், திரும்ப சொல்றேன், just see if it is available. ஓகே, டோன்ட் அவைலபிள்னா இது ஃப்ரீயா அல்ல, ஒரு காரியம் இருக்கான்னு பாருங்க, இருந்தால் அதை நீங்க இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். You need faith, yes, of course. We do by faith. We don't use physical violence or physical manipulation. நம்ம பண்ண தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. We inherit by faith. We inherit by faith. We walk by faith. We live by faith. We inherit by faith. Yes, we have to build our faith. It takes some effort. I don't deny that. சில பேர் சொல்ற மாதிரி எதுவுமே தேவையில்லை, அப்படியே படுத்துக்கோ, ஃபெய்த் வந்துடும். ஃபெய்த்லாம் அப்படி வராது. ஓகே, நீங்க ஃபெய்த்தோட படுத்துக்கிட்டு இருக்கலாம், அது வேற. ஃபெய்த்தோட தூங்கினா எல்லாம் வந்துடும், அது வேற. ஆனா ஃபெய்த் கொண்டு வரதுக்கு there is some effort. ஃபெய்த் வந்து நீங்க சும்மா தூங்கினாலும் ஃபெய்த்லாம் வந்து இறங்காது. ஒருவேளை கர்த்தர் பேசாத கேட்டுக்கிட்டே தூங்கினீங்கன்னா ஃபெய்த் வரும், அது ஓகே. If you are able to hear God in your sleep, good, sleep. You will hear God, faith will increase, you will see the answer. But that's the only thing. So சும்மா வந்து இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த என்ன ப்ராஸ்பெரிட்டின்றீங்க சார், அதுக்கு முன்னாடிலாம் ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஓகே, என்ன ஹார்ட் ஒர்க் இருக்கு? மைண்டை வந்து ரினியூ பண்ணணும், அந்த ஒர்க் இருக்கு. அதை பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். சும்மா ஃப்ரீயா வரும்லாம் யாரும் சொல்லல. சில பேர் சொல்றாங்க நீங்க சும்மா வரும்ன்றீங்க, சும்மாலாம் எதுவும் வராது. ஆனா நீ பண்றதோட உனக்கு இருக்க வழியோட நான் சொல்ற வழி நல்ல வழி, அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா யூ ஹேவ் டு ரினியூ யுவர் மைண்ட். ரினியூ யுவர் மைண்ட் என்னன்னா, உன் கையில ஒண்ணுமே இருக்காது, ஆண்டவர் இன்னும் பயங்கரமா பேசுவார், அதுக்கு நீ ஆமேன் சொல்லணும். அது அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமேன்னா அது உள்ள இருந்து ஆமேன் வரணும். சில உள்ள இருந்து வராது, வாயில வரும், உள்ள இடிக்கும், உள்ள சொல்லும். இதுக்கு எப்படி ஆமேன் சொல்லுவேன்? எங்க இருக்கு? கையில இல்ல, பையில இல்ல, எது இருந்து ஆமேன் சொல்லுவேன்னு சொல்லுவோம். அப்பதான் இந்த புக்கு போய் படிக்கணும், அப்பதான் எடுத்துக்கணும். எடுத்து இந்த புக் இதுதான் பட்டா, இதான் டாக்குமெண்ட் இருக்கு, இதுதான் ஒரிஜினல் ஈஸி. இந்த கேட்டு நான் சொன்னேன் இல்ல, ஈஸி இருக்கு, இதுதான் ஈஸி. ஃபுல்லா ஈஸி தான், ஈஸி இல்ல பட்டா, ஒரிஜினல் பட்டா. ஈஸி போட்டு பார்த்தா கடைசியா இங்க தான் நிக்கும். இது எடுத்துக்கணும். அப்ப அந்த டைம்ல உள்ள வந்து வேற மாதிரி சொல்லும் சில நேரம். போன வருஷம் என்னாச்சு தெரியுமா, உங்க கையில என்ன இருக்கு தெரியுமா, விலைவாசி எங்க இருக்கு தெரியுமா, இப்படிலாம் நிறைய சத்தங்கள் கேட்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். சில பேர் சொல்றாங்க, என்ன பிரதர் ஃபெய்த்ல பேசணும்னு எதிர்ப்பு வருது. வரதான் செய்யும், நான் இப்பயே சொல்லிடுறேன், வரதான் செய்யும். ஆனா எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் ஏற்கனவே ரிசோர்சஸ் கொடுத்துட்டாருன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து எதிர்ப்பு வராதுன்னு யாருக்குமே என்னைக்குமே சொன்னது கிடையாது. நீங்க காணான்னு போங்க, அப்படியே உட்காந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. ராஜ்தான் வருவான், இருப்பான். ஆனா நீங்க ஆனா அப்கோர்ஸ் இனிஷியலா அவர் அதை சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலன்னா, அவர் அதுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இல்ல அதனாலதான் அவர் சொல்லல. யோசுவா அதை நன்றா புரிந்து கொண்டார். யோசுவா காலையில சொல்றாங்க, அவங்க டைம் முடிஞ்சிருச்சுன்றாங்க. நான் சொல்றேன், மாத்து சொல்லுவது யுகம். See, I don't know, எனக்கு காலையில ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. I want to prophesy over everybody here. Times are changing. New heaven and new earth is coming. நீதி வாசமா இருக்கும். Heaven, new heaven and new earth where justice reigns. Justice is supreme. See, Christians and most believers are going through a time right now where the devil is telling them, you will never receive justice. You will never receive justice. அப்படி சொல்லிட்டு இருக்கான் பிசாஸ். ஜஸ்டிஸே கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அது ஃபெயில் ஆயிரும். இப்ப மாறவே இல்லை. எவ்வளவு நாள் ஜோம் ஒரு விஷயத்துக்கு மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. நீ இது உபவாசம் இருந்து பார்த்துட்ட, என்னெல்லாம இருந்து பார்த்துட்ட, வசந்த அறிக்கைப்படி பார்த்துட்ட, என்ன ஒண்ணும் நடக்கல. இவ்வளவு நாள் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பிளட் அப்ளை பண்ணிட்டேன், ஏன் நடக்கல சொல்லிட்டு இருக்கான். யுகங்களே மாறப்போகுது. Heaven and earth is going to pass away. New heaven and new earth where justice reigns is coming. நீதி வாசமா இருக்கும். நீதினா ஜஸ்டிஸ், நியாயம் வாசமா இருக்கும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகிறது, வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வருது, எங்கேயோ யாருக்கோ இல்ல, உங்களுக்கு வருது. மிஸ்டர் ஜேனட், உங்களுக்கு ஆண்டவர் என்ன காட்டிட்டே இருந்தார் நான் பேசும்போது. ஓகே, ஐ எம் ஸ்பீக்கிங் இட் ஸ்பெசிஃபிக்கலி ஓவர் யூ. See, others don't mistake me. நான் இது வந்து காமன் வேர்டு ஃபார் எவ்ரிபடி ஹியர். அந்த சிஸ்டருக்கு she needs it right now for something she is going through. So I'm telling specifically. others வந்து தேவையில்லைன்னு கிடையாது. everybody needs justice. இங்க யாருக்கா ஜஸ்டிஸ் வேணாமா? யாரா அப்படி இருக்கீங்களா? எனக்கு ஜஸ்டிஸ்லாம் வேணாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், செழிப்பா இருக்கேன், யாரும் சொல்றீங்களா? எனக்கே ஜஸ்டிஸ் வேணும். என் பேசுற எனக்கே வேணும், கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு லைஃப்ல ஜஸ்டிஸ்லாம் வந்து நீங்க ஜஸ்டிஸ்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வெறும்னே வந்து ஏதோ உங்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டது அதுல ஜஸ்டிஸ் மட்டும் நினைக்காதீங்க. டோன்ட் மேக் இட் ஸ்மால். If you are not inheriting the earth, you are going through injustice. If there is sickness in your body, you are going through injustice. Okay, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா you are going through injustice. உங்க வேலை, உங்க போதுமான வருமானம் எல்லாம் you are going through injustice. Okay, உங்க குடும்பத்துல உங்களுக்கு கணவருக்கோ மனைவிக்கோ பிரச்சனை இருந்தா you are going through injustice.
If some right is missing in your life, you are going through injustice. And if you are wondering about your doubt, read this book. It tells you your rights. Particularly blessings எடுத்து படிங்க, ஆசீர்வாதங்கள் எடுத்து படிங்க. ஆசீர்வாதங்கள் பைபிள்ல ஏன் எழுதப்பட்டிருக்கு, புதிய உபாகமம் மற்ற புத்தகங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஆசீர்வாதங்கள் தான் உங்க ரைட்ஸ் சொல்லுது. ஆசீர்வாதம்ன்றது ஏதோ சம் லக்ஸரி கிடையாது. அது உங்களுடைய ரைட், உங்களுடைய உரிமை. என்னங்க எப்படிங்க நம்மளாம் உரிமை பாராட்ட முடியும்? நான் சொல்லல, அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம இதை கண்டுபிடிக்கல. ஆண்டவரே, உண்மையிலே நல்ல வேலை நம்ம கண்டுபிடிக்கல. ஏன்னா நமக்கு உரிமைனா நம்ம ஒரு 4 பாயிண்டோட நிறுத்திருக்கோம். போய் உனக்கு என்னப்பா நியாயம் வேணும் அப்படின்னா நம்ம கல்ச்சர்ல இருந்து, நம்ம மைண்ட்ல இருந்து, நம்மளுடைய சூழ்நிலைகள்ல இருந்து, சில காரியங்கள்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னதா ஏதாவது 4 பாயிண்ட சொல்லியிருப்போம். இதெல்லாம் எனக்கு நடந்தா ஜஸ்டிஸ்னு. அவரோட ஜஸ்டிஸ் ரேஞ்சு வேற, பெரிய ரேஞ்ச் ரொம்ப பெருசு, எல்லாமே கவர் ஆகும். அதெல்லாம் இதுல இருக்கு. அதுக்குதான் உட்காந்து கொஞ்சம் படிக்கணும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் புரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஜஸ்டிஸ் என்ன, தேவனுடைய நியாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரைட். ஸோ டெஃபினெட் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், யூ வில் see it. ரைட். ஸோ இந்த ராஜ்யங்களை பத்தி பேசுறாரு. ஓகே, பேசிட்டே வந்துட்டு அவரோட ராஜ்யத்தையும் பேசுறாரு. அடுத்து வரப்போற ராஜ்யம் மனுஷகுமாரோட ராஜ்யம். ஸோ இதுல அசென்ஷன் நிலை எங்க வருது அப்படின்னா அந்த மனுஷகுமாரோட 7:13 மனுஷகுமாரோட சாயலுக்கு ஒப்பானவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்ன்றது நிறைய பேர் எப்படி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், மேகங்களோட கீழே வர்றாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. நோ, இவர் மேகங்களோட மேல போறாரு, மேகங்களோட போறாரு. எங்கெங்க போனாரு? இது கலிலேயராக மனுஷரே, நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள். இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவாருன்னு சொன்னாங்களா, அந்த விஷயம் எழுந்தருளி போனது. மேகங்கள் அவரை மறைத்து கொண்டது போட்டிருக்கா. அவர் எழுந்தருளி போனார், மேகங்கள் அவரை மறைச்சிருச்சு, அவங்களுக்கு தெரியல. சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா மேகங்களோட மனுஷகுமாரோட சாயலானவர் எழுப்பி போனார். அவர் சாதாரணமா எழுப்பி போல, அவர் தாவீதின் வேராய் எழும்புகிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அப்படி எழும்புறார். ஏன் தாவீதின் வேறு நான் பர்டிகுலரா சொல்றேன்னா ராஜாவாக போகிறார். அவர் பூமிக்கு வந்தார், மரித்தார், தாவீதின் சந்ததியில வந்தார், மரித்தார். ஆனா தாவீதுக்கும் அவன் சந்ததிக்குமே பூமியும் கொடுக்கப்பட்டது, பூமியின் மேல் ஆளுகை கொடுக்கப்பட்டது. சோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வானத்துக்கு பூமிக்கும் உடையவராகிய அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஆனா இப்ப அந்த வானத்துக்கு பூமி உடையவர்ன்றதுல வரல. அவர் தன்னை தாழ்த்தி வெறுமையாகி அடிமை ரூபப்படுத்தி மனுஷ சாயல தான் வந்தாரு. ஆதாமினுடைய அந்த வீழ்ச்சியை சரி பண்றதுக்காக தான் வந்தாரு. சோ அந்த அவர் இப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷனாக அவர் எழுப்பி போகிறார். அதனாலதான் அவரை மனுஷகுமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? சோ அது தானியேலுக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. மனுஷகுமாரன்ற வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். எப்படி சர்வ வல்லவரை மனுஷகுமாரன் சொல்ல முடியும் அந்த காலத்துல? இப்ப நம்ம சொல்றது ஈஸி, நமக்கு அவர் மனுஷ அவதாரத்தை நமக்கு தெரியும். அந்த காலத்துல ஒண்ணுமே தெரியாது. அதான் அவங்க எழுதுனதுமே சாதாரண விஷயம். அவங்க விசுவாசிச்சா எழுதியிருக்காங்க. நம்ம சொல்றோம் எங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்குன்னு, அவனுக்கு எழுத கஷ்டமா இருந்திருக்கு. அவன் விசுவாசித்து எழுதினான், இன்றைக்கு நாம் விசுவாசித்து அதை நம்புகிறோம். சரியா? சோ நான் ஈஸியெல்லாம் நினைக்காதீங்க, அவங்களும் கஷ்டம் தான். விசுவாசித்தான் எழுதுனாங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியா குமாரனை பெறுவாள்னு எப்படி எழுத முடியும்? எவ்வளவு பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அவனுக்கு அறிவு இருக்கா, இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டிருப்பானு இல்லையா? ஆனாலும் விசுவாசத்திலே எழுதினார்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அவர் சொன்னார்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு அதே மாதிரிதான் விசுவாசிக்கணும். இப்போ இந்த பாருங்க, முக்கியமானது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லேண்ட் இல்லாதவங்க லேண்ட் வாங்குங்க. ஏற்கனவே லேண்ட் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்குங்க. நிறைய லேண்ட் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. ஏன்னா பூமியை சுதந்திரிக்கணும். புரியுதா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தை நம்ம நிறைவேற்றணும். அதனால என்ன பண்ணுவோம்? லேண்ட் நிறைய வாங்கணும். லேண்ட் வாங்குறது பயங்கர ஆவிக்குரிய விஷயம். அது இந்த பொருளாதாரது, அப்புறம் இது பூமிக்குரியது, இப்படி கிறுக்குத்தனமா யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, யாரா அப்படி சொன்னாங்கன்னா ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிருங்க. ரோமர் 4 போட்டிருக்கேன், அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லுங்க. So every time a believer buys a land and it's registered in his name, even in the earthly system, that's very important. The truths of God are not just for the heavenly systems where nothing is visible in heaven la irukku, engo record la irukku, adala illa. It will be on earth as it is in heaven. So earthly systems la, earthly records la, it should come. Okay, very important. So adukku when you buy land and property, it happens. You are fulfilling the Abrahamic mandate. Abraham will inherit the earth அப்படின்றத நீங்க fulfill பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ரைட். சோ இவர் அசெண்ட் ஆகிறார். That's the first ascension. First ascension என்னது?
இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு ஆதாமினுடைய அந்த இடத்துல சோ இயேசு கிறிஸ்து எதுக்கு அசெண்ட் ஆகுறாரு அப்படின்னா, அவர் அசெண்ட் ஆகி he rightfully gets the authority, dominion. அதாவது இந்த மிருகங்கள் இதுங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த 4 மிருகங்கள் இருந்ததுன்னு, அந்த அத்தாரிட்டி. சோ திஸ் இஸ் நாட் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ வானத்துல ஏதோ அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அத்தாரிட்டி, அதெல்லாம் கிடையாது. திஸ் அத்தாரிட்டி இஸ் ஓவர் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி டைம் அண்ட் எவ்ரி ஏஜ். 2 விஷயம் சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் அன் அத்தாரிட்டி அபவுட் சம் சூப்பர் நேச்சுரல் ரெல்ம், ஏதோ பயங்கரமான ஏதோ ரெல்ம், அது அந்த அத்தாரிட்டி கிடையாது. அது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கு. அது பிளஸ் எர்த்லி அத்தாரிட்டி ஒண்ணு. 2வது, இந்த அத்தாரிட்டி டைம் பவுண்ட் கிடையாது. 4வது மிருகம் வந்துட்டு போயிருச்சு ஏற்கனவே. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமன்னு உயிர் தெரிந்தார். இதெல்லாம் நடந்துருச்சா? நடந்து பரமேறிட்டாரா? பரமேறிட்டாருனாலே அவர் அத்தாரிட்டி எடுத்துக்கொள்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்தல் முழுவதும் விளக்குகிறது. 4ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்குது. அவர் வந்து அந்த இதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு டொமினியன் அண்ட் ரூலிங் ஸ்டார்ட்ஸ். ரெவலேஷன் 4. சோ அதனால ரெவலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் புக். ரெவலேஷன் இல்லாம இது கிங்டமே புரியாது. எப்படி கிங்டம் ஒர்க் ஆகுது, பிராக்டிகல் டைனமிக்ஸே புரியாது. சோ அவர் 4ஆம் அதிகாரத்தில் துவங்குறது. சோ ascension of Christ is connected with dominion and authority. ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய பரமேறுதல் எதோட சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதிகாரம் ஆளுகையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. எதன் மேல் அதிகாரம் ஆளுகை? இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்கள் மேலும் அதிகாரம் ஆளுகை. உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, மியூட்ல இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லிக்கோங்க. எல்லா காரியங்கள் மேல் அதிகாரங்கள் ஆளுகை. All means all. All means all. So that all covers every part of your life. Physical, spiritual, emotional, financial, you name it. Everything is covered under all authority. அதனாலதான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சொன்ன முதல் காரியம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரு. ஓகே, அது மட்டும் இல்ல, சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதனால சொன்னார். ஏன் சர்ப்பங்கள் தேள்கள் எடுக்கணும்? நீ கிறிஸ்தவர்கள் வந்து பயந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். சர்ப்பம் அங்க இருக்கு, நான் போக மாட்டேன். சர்ப்பம் போட்டோ போட்டிருக்கேன், நான் போக மாட்டேன். ஐயோ அவன் ஏரியா, நான் போக மாட்டேன். என்ன காமெடி! நீ சொன்னதே, நீ சர்ப்பம் எங்க இருக்கோ போய் அதை எடுத்துருந்தாரு. ஏன்னா அது நல்ல லேண்டு, அது ஒரு சர்ப்பம் படுத்திருக்கு, எடுத்துட்டு சர்ப்பத்தை. இதுக்கு சர்ப்பம் அங்க இருக்கு. சர்ப்பம் எப்படி அங்க வரலாம்? வரக்கூடாதுல்ல. அந்த ஆதாம் கிறுக்கு போய் திறந்து விட்டது, அதனால வந்து சர்ப்பம் அங்க படுத்திருக்கு. அது போய் எடுத்து தூக்கி போட்டுரு. சம்டைம்ஸ் சர்ப்பத்தை எடுக்கும்போது கடிக்கும். எப்படிங்க சர்ப்பத்தை எடுப்பீங்க? when you start speaking the favor of God or something, when you start speaking the blessing of God or something, when you start claiming or something in faith, சர்ப்பம் பேசும், சர்ப்பம் வரும். எப்படி வரும்? பேச ஆரம்பிக்கும், பேசும். உனக்கு வராதுன்னு சொல்லும், நீ நடக்காது, தோத்து போயிருன்னு சொல்லும், நீ ஜெயிக்கவே மாட்டா சொல்லு, இப்படியே தான் இருப்ப, சூழ்நிலை மாற சொல்லிப்பா. சர்ப்பம் பேசும், ஆனா அதை எடுத்து போட முடியும். அதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. சர்ப்பம் பேசுறதை நம்மளால நிறுத்த முடியாது, அது பேசிட்டு தான் இருக்கும். ஆனா அதை எடுத்து போட்டு கிளியர், அது போய் பேசணும். கடல் தூக்கி எடுத்துங்க, அங்க தனியா போய் பேசணும். ஓகே, let it talk, but it will not be in your property, it will not be in your territory, cannot be there, right? So ascension is connected with dominion and authority. Okay, ascension is connected with dominion and authority. Okay, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவர் வர்றாரு, வந்து ஆளுகை பெற்றுக் கொள்கிறார். இப்ப தானியேல் 7ல இன்னொரு பகுதி இருக்கு, அதை மட்டும் வாசிச்சு இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். நம்ம அடுத்து தொடர்ந்து அசென்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7ல 18 முதல்ல இவர் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறார். 12, 13ல 14ல இப்ப 18 பாருங்க. ஆனாலும் உன்னதமானவர், மோஸ்ட் ஹை, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். சோ ஃபர்ஸ்ட் அசென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து பரமேறுகிறார், கிறிஸ்து ஏறி ஆளுகை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து யார் ஆளுகை பெற்றுக் கொள்ள போகிறார்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். சோ அப்ப இவர் ஆளுகை பெற்றுக்கொள்றது, இவர் என்ன பண்ணாரு? he ascended. சோ நாம் ஆளுகை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? we have to ascend. அவர் என்ன செஞ்சாரோ அதே தான் நம்ம செய்யணும். அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த ஆசிரியர் கூடாரத்தை எப்படி இருந்துச்சுன்னா, பிரகாரம், பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம். ஓகே, நான் அப்படி கை வச்சு இப்படி சொல்றேன், ஒரே லெவல்ல இருக்கு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், இப்படி 3 தான் வருது. இது வந்து எங்க? பழைய உடன்படிக்கையில. ஓகே, புதிய உடன்படிக்கையில பிரகாரம் இருக்குது. ஓகே,
பரிசுத்த ஸ்தலம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரகாரம்னா அது என்ட்ரன்ஸ். அதுக்கு அடுத்து நேரம் இருக்கிறதே மகா பரிசுத்த ஸ்தலம் தான். நடுவுல ஒரு ஹோலி பிளேஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி மோஸ்ட் ஹோலி பிளேஸ் தான். ரெண்டுக்கு ஒரு திரையே கிடையாது. கதவு திறந்தீங்கன்னா நேரம் தான். கதவு இருக்கு, சிலுவை தான் கதவு, இயேசுவின் ரத்தம் தான் கதவு. அது திறந்து உள்ள போனீங்கனாலே ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் போயிருவீங்க. அவ்வளவுதான். தேர் இஸ் நோ இன்டர்மீடியட் ஜோன்லாம் கிடையாது. போயிருவீங்க. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் புரியுது. ஆனா இது ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த லெவல்லயே இருக்காது. ஓகே, இங்க பிரகாரம் இருக்கு, கதவு இருக்குன்னு நீங்க திறந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an elevated stairway. மேல போகுது. இட் கோஸ் upward. ஓகே, அப்ப கிறிஸ்துவானவர் நமக்கு முன்னாக போயிருக்காரு. பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து நமக்கு முன்பாக போயிருக்காரு. அவர் அடிச்சுவடியில் பின்பற்றுவோம்னா he ascended ahead of us. So we are also called to go beyond him or behind him. அப்படின்னா நடந்து போறதுல ascended. We are called to ascend. We are called to ascend. Lot of people வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு நிறைய டீச்சிங் தெரியும், நிறைய கேட்டேன் எல்லாம், ஆனா ரிசல்ட்டே இல்லைன்னா ஏன்னா நீங்க அசெண்ட் ஆகல. இன்னும் நீங்க லீனியராகவே கீழே போயிட்டு இருக்கீங்க. You have to be in the air. You have to be in the air, boss. You have to ascend. நீங்க மேல எழும்ப வேண்டும். மேல எழும்புனாதான் you are entering into the power realm. The realm of Christ வந்து மேல இருக்கு, பூமியில இல்ல. பூமியில நேச்சுரல் realmல இல்ல, சூப்பர் நேச்சுரல் realmல இருக்கு. You have to ascend into the realms. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அசெண்ட் ஆக தான் உங்களுடைய காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் தி ரிசல்ட்ஸ். பேசிக்கலி நம்ம இங்க பாக்குறோம், ராஜரிகம், ஆளுகை அப்பொழுதுதான் உங்களிடம் வரும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். சரி, இப்ப அசென்ஷன் எப்படி பண்றதுன்னு சில காரியம் மட்டும் சொல்லிடுறேன். இது நான் என்ன டீடைல்டா நீங்க பார்க்கல, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஹவு டு யூ அசெண்ட்? ஹவு டு யூ அசெண்ட்? ஆபிரகாம் போயிட்டு சொன்னா, மோரியா மலைக்கு போயிட்டு வேலைக்காரங்களை பார்த்து சொன்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டுட்டு வர்றோம், நீங்க கீழே இருங்கன்னு சொல்லிட்டான். மலையில இருங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணா, மலையில ஏறலாம். எலியா கர்மேல்ல சொன்ன வேலைக்காரன், நீ போய் சமுத்திரமா பார் அப்படின்னு சொல்லிட்டு சிகரத்துல ஏறினான். ஓகே, சோ இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ரெண்டுல காமன் என்னன்னா, வேலைக்காரன் விடல, வேலைக்காரன் கீழே இருக்கு சொல்லிட்டு போனாங்க. ஓகே, சோ அசென்ஷனுக்கு முக்கியமானது, யூ ஹேவ் டு கீப் யுவர் மைண்ட் அவுட். யூ கேனாட் கான்ஸ்டன்ட்லி கீப் திங்கிங். ஓகே, டேக் யுவர் மைண்ட் அவுட் அண்ட் ஸ்டார்ட் அசெண்டிங். ஸோ யூ அசெண்ட் பை praying in the spirit. உங்க அசென்ஷனை வந்து when you meditate the word, உங்க அசென்ஷன் இன்னும் எம்பவர் ஆகுது. ஓகே, and the blood of Jesus is your foundation for ascension. அது இல்லாம அசென்ஷன் ஒன்று இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அசென்ஷனே டவுட் ஆயிருதோ, go to the blood. ஓகே, மேல எழும்பணும், பவர் அண்ட் அத்தாரிட்டில ரைஸ் ஆகணும்னு டிசைரே போயிருச்சு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்னு தோண ஆரம்பிச்சா go to the blood. Number 1. Okay, number 2, once you enter the blood and you have an assurance now, கொஞ்ச நேரத்துல blood யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஆரம்பிக்கும் நேச்சுரல் மேல, இந்த நேச்சுரல் ரிசல்ட்ஸ் மேல. நான் வந்து கிறிஸ்துவினுடைய மேலானவைகளை நாடுகிறவன், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறவன். அதனால ஐ நீட் பவர், ஐ நீட் அத்தாரிட்டி, ஐ நீட் டொமினியன், ஐ டோன்ட் லைக் திஸ் நேச்சுரல் realm. உங்களுக்குள்ள ஒரு வெறி வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஸ்டார்ட் பிரேயிங் இன் தி ஸ்பிரிட். அந்த when you pray in the spirit, டங்ஸ்ல பேசி ஜெபிக்கும் போது உங்க மைண்ட தயவு செய்து தூக்கி வச்சிரும். எப்படி மைண்ட தூக்கி வைக்கிறது அப்படின்னா, மைண்ட்ல இருந்து வர தாட்ஸ் எல்லாம் கண்டுக்காம just focus on ascension and ascension alone. So இதுல இடையில நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது you can stop sometime and go to the word. ஆண்டவர்ட்ட கேட்டு, ஆண்டவரே உங்க வார்த்தையோட வச்சு என்னோட பேசுங்க. வார்த்தை வச்சு பேசுனீங்கன்னா அசென்ஷன் இன்னும் ஸ்மூத் பண்ணி கொடுப்பாரு, இன்னும் ஈஸ் அவுட் பண்ணி கொடுப்பாரு, இன்னும் பெட்டர் ஆக்கி கொடுப்பாரு. ஓகே, so this is the foundation for ascension. I believe இப்ப நான் சொல்ற காரியங்கள்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். அவர் போதிக்கலாம் உண்மையா செய்ய முடியாது. He will definitely teach you better than what I'm telling you right now. So start, எதுவுமே தெரியலன்னா, ஆண்டவரே இந்த அசென்ட் பண்ணணும்னு சொன்னாரு, எப்படின்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு pray in tongues. God will teach you. நான் I'll continue on this. இன்னும் ஒரு 2-3 செஷன் மினிமம் I'll continue on this. Okay, we'll pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Horra branche redaren banche rent redaram bacantero redaram brente redaran cantoro badore yank rantere badere yankandorabo rondo rembrante redere yank cantoro badore yangende rent rodero roderi bariante ribadere brante rando roderem batara redere bariank randeri bidyank cordara brante ro right now.
Anybody who's oppressed by the devil, தூக்கத்துல பயந்து எழுந்திருக்கிற சில பிரச்சனை இருக்கு. நைட் ஒரு பேட் ட்ரீம்ஸ் வந்து பயந்து எழுந்திருக்கிறது, sleep disturbance, or the evil one whispering negative things in your ear. I rebuke you, spirit, in the name of Jesus. Get out of that person. Get out of that person's mind. I speak healing. I speak restoration. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Somebody who's having a problem with the right leg, walking முடியாம இருக்கீங்க, ரிபரான் டரஹோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரிபரான் டரஹோ, the hand of the Lord is touching you, ரிபர் டரஹோ. The hand of the Lord is touching you, ரிபரான் டரஹோ. You are healed, ரிபர் டரஹன் டரஹோ. ஹெடரிபா கண்டோரே ஹண்டேரம் பண்டரோண்டரே கண்டரோட ராம்பா டரஹ. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rebara Hantaro. Patterns, negative patterns are being broken. Rebarantaro. Or Ribaranto, aided by the devil's deceptions. சில பேர் சில நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் திரும்ப போயிட்டு இருக்கீங்க. அந்த தாட்ஸே வரும், அதே விஷயம் செஞ்சுட்டு இருப்பீங்க, திரும்ப அதே டிஃபீட்டுக்குள்ள போவீங்க, திரும்ப அதே பண்ணிட்டு இருப்பீங்க. Rebarantaro. I set you free in the name of Jesus. I set you free in the name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Rebada Hunter Rudri Yankantorobo. O Rebanta Randa Rocco, Dore Banta Reda Rambra Terre Acantoro, Rengan Darabade on Daraba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Radaram Bantaba. Thank you, Lord. Andure, the Ratatukul and Moody Mare the Jebikre. Ratatukul Moody Mare than Jebikre. Rebada Hantero. The base of Watilbody, under let them ascend into the realms. Ascend into the realms of God and receive the blessings. And receive the blessings that are rightfully theirs. Rightfully theirs. Also speak a new heaven and new earth. Change of regimes. Change of atmospheres. Let there be new atmospheres. Let there be new results, Lord. Thank you, Lord. We give you all the glory. Thank you for the testimonies we're hearing. We believe we'll hear more and more and more. Thank you, Lord. Before this year ends. We thank you, Lord, Master. In the name of Jesus we pray. Amen. Amen.